இதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கு. ஒரு சிஎம் பேசுற மாதிரியா இருக்கு. நீங்க பேசுறது, நீங்க வர்றதுக்காக ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ரோட பிளாக் பண்றது, வந்த 15 நாள்லயே வந்து அவ்வளோ புலம்பலாம். அவங்க புலம்பல, மக்கள் தான் புலம்புறோம். 34% வந்து ஓட்டு போட்டாங்க பாத்தியா, அவங்க தான் லூசுக லூசர். இவ்வளோ வீரவசனம் பேசுறீங்களே, ஒரு பிரஸ் மீட் வைங்க. அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மா பேசின மாதிரி எனக்கு தெரியல. லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசினாரா? பேசல. ஃபியூல் ஹைக் பத்தி பேசினாரா? பேசல. கேஸ் விலை உயர்வு பற்றி பேசினாரா? அதை பத்தியும் பேசல. அவர் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. இந்த 2 வீக்ஸ்ல எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு கிட்டத்தட்ட 40 உயிர்கள் போயிருக்கு. அதை பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா? அதை பத்தி பேசல. மின்வெட்டு குறித்து பேசினாரா? அதை பத்தி பேசல. கோவையில சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் பத்தி பேசினாரா? அதை பத்தி பேசல. அவர் எப்பயுமே திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் பண்றாரே ஒழிய ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மா அவர் பேசல. சிஎம் சார், எத்தனை நாளைக்கு இதை பண்ணிட்டு இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு இந்த பிளேமிங் பாலிடிக்ஸ் பண்ண போறீங்க? ஒரு முதலமைச்சருக்கான தகுதி தராதரமே இல்லாம பேசுறாரு விஜய். கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்குன்னா அதெல்லாம் சொல்றதுக்கான திறமை இருக்கணும். சும்மா வெறும் வாயில எல்லாத்தையும் உளறிட்டு அப்புறமா வந்து அவங்க அதை வச்சாங்க இதை வச்சாங்க கடன் வச்சாங்கன்னா கடன் வைக்காம எல்லாம் சம்பாதிச்சு எவனாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு லட்டு மாதிரி உருட்டி வச்சிருப்பேன். இவர் வந்து பெரிய பெரிய கொடை வள்ளல் மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுக்க வந்தாரா விஜய்? ஏன்னா டிஎம்கேன்னு தான் வாயிலுக்கு வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. எவன் ஒருத்தன் மத்தவங்களை கீழே இறக்கி பேசிட்டா பெரிய ஆள் ஆயிரம் நினைக்கிறானா அவனே முதல்ல கீழானவன் தான். கீழானவனுக்கு தான் அந்த புத்தி எல்லாம் இருக்கும். இல்ல டிஎம்கே குறை சொல்லி என்ன பண்ண போற? அவனாவது எழுதி கொடுத்தா அதை எடுத்தது வச்சுக்கிட்டு நீட்டி முளைக்கி பேசுறதுக்கு அவனால வேணா முடியும். இதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. திறமைங்கிறது சொன்னதெல்லாம் செய்யறது. உங்களோட நன்றி உரையில 3